அனைவருக்கும் வணக்கம். ஆலயபோம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். கும்பகோணத்தை சுற்றியுள்ள நவகிரக கோயில்கள் போலவே காஞ்சிபுரத்திலும் நவகிரக கோயில்கள் அமைந்துள்ளன. இந்த கோயில்கள் அனைத்தும் பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்தவை என்று கூறப்படுகிறது. காஞ்சிபுர நவகிரக கோயில்களில் ராகு கேது பரிகார தலமாக மாகாளேஸ்வரர் திருக்கோயில், பனாமுடீஸ்வரர் திருக்கோயில் ஆகிய 2 கோயில்கள் உள்ளன. கடந்த பதிவில் சனி பரிகார தலமாக திகழும் மணிகண்டேஸ்வரர் திருக்கோயில் பற்றி பார்த்தோம். இன்றைய பதிவில் நாம் தரிசிக்க இருப்பது காஞ்சிபுரத்தில் உள்ள ராகு கேது பரிகார தலமான அருள்மிகு பனாமுடீஸ்வரர் திருக்கோயில். இங்கு ராகு மற்றும் கேது சிவபெருமானை வழிபட்டதால் இது ராகு கேது பரிகார தலமாக கருதப்படுகிறது. இத்திருக்கோயில் ஆந்திர மாநிலத்தில் உள்ள காளஹஸ்தி கோயிலுக்கு இணையான ராகு கேது பரிகார தலமாக போற்றப்படுகிறது. கிபி 8ஆம் நூற்றாண்டில் பல்லவர்களால் கட்டப்பட்டதாக கூறப்படும் இத்தலம் காஞ்சி புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள 108 சிவன் கோவில்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. முதலில் இந்த ஆலயத்தின் தல வரலாறு பற்றி பார்ப்போம். அதையடுத்து ஆலயத்தை தரிசிப்போம். ஒரு சமயம் மகாவிஷ்ணுவின் அருளால் கருட பகவான் அதிக வலிமைகளை பெற்றார். மகாவிஷ்ணுவின் வரம் பெற்ற ஆணவத்தின் காரணமாக கருடன் அனைத்து பாம்புகளையும் துன்புறுத்தி வந்தார். இதனால் வருத்தம் அடைந்த பாம்புகள் காஞ்சிபுரத்தில் உள்ள இந்த இடத்திற்கு வந்து ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்தன. சிவபெருமானிடம் தங்களை கருடனின் தொல்லைகளில் இருந்து காத்து அருளுமாறு மனமுருக வேண்டி சிவலிங்கத்தை தினமும் பூஜை செய்து வந்தன. நாகங்களின் பூஜையால் மனமுருகிய சிவபெருமான் நாகங்கள் முன் தோன்றி அருள் புரிந்தார். அந்த நாகங்களை எடுத்து தன் திருவுடல் மற்றும் திருமுடி மீது அணிகலன்களாக அணிந்து கொண்டார். பனா என்றால் பாம்பு என்று பொருள். பாம்புகளை தனது மீது சூடிக்கொண்டதால் இத்தலத்தில் உள்ள சிவபெருமான் பனாமுடீஸ்வரர் என்று பெயர் பெற்றார். மேலும் இத்தலத்தில் ராகு கேது ஆகிய 2 நாகங்களும் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்ட காரணத்தால் இத்தலம் ராகு கேது பரிகார தலமாக திகழ்கின்றது. இதுவே இந்த ஆலயத்தின் வரலாறு. இப்போது ஆலயத்தை தரிசிப்போம். கிழக்கு நோக்கிய ஆலய ராஜகோபுரம் 3 நிலைகள் 7 கலசங்களை கொண்டு அமைந்துள்ளது. ராஜகோபுரத்தை கடந்து சென்றதும் இடதுபுறம் பெரிய மண்டபம் உள்ளது. அதையடுத்து ராஜகோபுரத்திற்கு எதிரே உள்ள வளைவுடன் கூடிய நுழைவாயிலை கடந்ததும் விசாலமான ஆலய வளாகத்தில் பலிபீடம், நந்தி அமைந்துள்ளன. அதையடுத்து தெற்கு நோக்கிய நுழைவாயில் கொண்ட பிரதான மண்டபம் உள்ளது. பிரதான மண்டபத்தின் வாயிலில் இடதுபுறம் ஆறுமுக பெருமான் மற்றும் வலதுபுறம் செல்வ விநாயகர் தரிசனம் தருகின்றனர். இவர்களை கடந்து சென்றதும் பிரதான மண்டபத்தில் நடராஜர் தனது துணைவி சிவகாமியுடன் தனி சன்னதியில் காட்சி தருகிறார். கருவறை மண்டப சன்னதியில் மூலவர் பனாமுடீஸ்வரர் லிங்க வடிவில் கிழக்கு நோக்கி பக்தர்களுக்கு அருள் புரிகிறார். பிரதான மண்டபத்தை சுற்றி கோஷ்டத்தில் நடன விநாயகர், தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா மற்றும் துர்க்கை உள்ளனர். பிரதான மண்டபத்தில் ஒரே சன்னதியில் ராகு மற்றும் கேது ஆகியோர் 2 லிங்கங்களாக காட்சி அளிக்கின்றனர். அடுத்து ஆலய பிரகாரத்தில் உள்ள சன்னதிகளை தரிசிப்போம். ஆலய பிரகாரத்தை சுற்றி வலம் வருகையில் சூரியன் சன்னதி, பெருமாள் சன்னதி, நாகம்மாள் சன்னதி, வரசித்தி விநாயகர் சன்னதி உள்ளன. இந்த வரசித்தி விநாயகர் சன்னதியில் விநாயகர் வலதுபுறத்தில் சிவலிங்கத்துடனும் இடதுபுறத்தில் ஆண்டி கோலத்தில் உள்ள முருகனுடனும் காட்சி தருவது சிறப்பு. அதையடுத்து வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் சன்னதி, சித்தீஸ்வரர் சன்னதி, சண்டிகேஸ்வரர் சன்னதி, காலபைரவர் சன்னதி மற்றும் நவகிரக சன்னதி ஆகியவை உள்ளன. மேலும் பிரகாரத்தில் தனி சன்னதியில் சனி பகவான் மேற்கு நோக்கி அருள் புரிகிறார். ஆலய தலவிருட்சம் வில்வ மரம், தீர்த்தம் தாமரை குளம். இத்திருத்தலத்தின் மற்றுமொரு சிறப்பு என்னவென்றால் ஆதிசங்கரர் தனக்கு ஏற்பட்ட ராகு கேது தோஷத்தில் இருந்து விடுபட இத்தலத்தில் குடிகொண்டிருக்கும் சிவபெருமானை வழிபட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு சான்றாக இத்தலத்தில் ஆதிசங்கரர் ராகு கேது பாம்புகள் மற்றும் ஒரு சிவலிங்கம் பிரதான மண்டபத்தில் ஒரு சிற்பமாக வடிவமைக்கப்பட்டுள்ளதை காணலாம். பிரார்த்தனை சிறப்பு. இத்தலத்தில் ராகு கேது ஆகிய 2 நாகங்களும் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்ட காரணத்தால் இத்தலம் காளஹஸ்திக்கு இணையான ராகு கேது பரிகார தலமாக திகழ்கின்றது. ஜாதகத்தில் காலசர்ப தோஷம், ராகு கேது தோஷம் உள்ளவர்கள், ராகு கேது தசாபுத்தி நடப்பவர்கள், கோச்சாரத்தில் ராகு கேது ஜென்மராசி 2, 7, 8ஆம் ஸ்தானத்தில் உள்ளவர்கள் இங்கு வந்து ராகு கேது பரிகார பூஜைகள் செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும். இதன் மூலம் தோஷங்கள் நீங்கி திருமணம், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நல்ல வேலை, தொழில் முன்னேற்றம், குடும்பத்தில் பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சி, வாழ்க்கையில் முன்னேற்றம் போன்றவை ஏற்படும்.
அடுத்து இத்தலத்தில் ராகு கேது பரிகார பூஜை செய்யும் முறை பற்றி பார்ப்போம். இத்தலத்தில் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு கால நேரத்தில் பரிகார பூஜை செய்வது நல்ல பலன்களை தரும். ஒரு வாழை இலையின் மீது ராகுவிற்காக கருப்புளுந்து பரப்பி அதன் மீது ஒரு நல்லெண்ணெய் தீபம் மற்றும் அதனருகில் கேதுவிற்காக கொள்ளு தானியத்தை பரப்பி அதன் மீது ஒரு நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபட வேண்டும். இப்படி வழிபடுவதால் ராகு கேதுவால் ஏற்படும் தோஷங்களின் பாதிப்புகள் வெகுவாக குறைந்து நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மேலும் இத்தலத்தில் ஆலய நிர்வாகத்தின் மூலம் ராகு கேது பரிகார பூஜைகள் செய்யப்படுகின்றன. இதில் கலந்து கொள்ள விரும்பும் பக்தர்கள் ஆலயத்தின் நிர்வாக அலுவலகத்தை தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்வது நல்லது. ஆலய நடைதிறப்பு நேரம் காலை 6:30 மணி முதல் 10:30 மணி வரை மற்றும் மாலை 5:30 மணி முதல் 7:30 மணி வரை. பணாமுடீஸ்வரர் திருக்கோயில் காஞ்சிபுரம் மாவட்டம் சின்ன காஞ்சிபுரம் பகுதியில் வள்ளல் பச்சையப்பன் தெருவில் அமைந்துள்ளது. காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவிலும், ரயில் நிலையத்தில் இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவிலும் கோயில் அமைந்துள்ளது. ஆட்டோ, ஷேர் ஆட்டோ வசதிகள் உள்ளன. இது போன்ற ஆன்மீக தகவல்கள், ஆலயங்கள், சித்தர்கள் வரலாறு, கிரக பெயர்ச்சி பலன்கள் ஆகியவற்றை அறிந்து கொள்ள ஆலய ஓம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.